வணக்கம் மக்களே, திஸ் இஸ் அட்டி டாக்ஸ். இங்கே சினிமா கிரிக்கெட் பற்றி நிறைய கான்வர்சேஷன் நடக்கும். அந்த கான்வர்சேஷனில் நீங்களும் கலந்துக்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாம பார்க்க போற படம் வீர தீர சூரன். படத்தை பற்றின ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். இந்த படம் ரிலீஸ் ஆகுறதுலே நிறைய சிக்கல் இருந்துச்சு. படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுமா ஆவாதா, இல்லை ஏன் இந்த சிக்கல் வந்துச்சு, அதுவும் வர சிக்கல் இத்தனை நாள் விட்டுட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய படத்துக்கு சிக்கல் வரும் தமிழ் சினிமாவில். இந்த படம் ஏன் எனக்கு ரொம்ப பர்சனலாக அஃபெக்ட் ஆச்சுன்னா, இந்த படத்தோட டைரக்டர் எஸ்யூ அருண்குமார் தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் வெர்சடைல் டைரக்டர்னு சொல்லலாம். ஏன்னா அவர் எடுத்த ஒரு 5-6 படங்கள் இருக்கும். ஃபர்ஸ்ட் படமே ரொம்ப யூனிக்கான ஒரு லவ் ஸ்டோரி, அடுத்து ஒரு பக்காவான கமர்ஷியல் படம், அடுத்து சிந்து பாத்துன்னு ஒரு படம் எடுத்தார், பெருசா ஓடல. அப்புறம் தமிழ் சினிமாலே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம், ஏன் இந்தியன் சினிமாலே முக்கியமான படம் சித்தா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு படம் எடுத்த ஒரு டைரக்டர் பிளஸ் விக்ரம் மாதிரியான ஒரு ஆக்டருக்கு இந்த மாதிரி கடைசி நேரத்தில் ஒரு சிக்கல் வருதுன்றது அவ்வளோ ஹெல்த்தியா படலை. ரிவ்யூக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் படத்தோட கதை என்னன்னாக்கா, ஒரு சின்னதா ஒரு ஊர்ல, அந்த உள்ளூர்ல இருக்கிற ஒரு டான், ஒரு பெரிய கை, அவருக்கும் போலீஸ்க்கும் இருக்கிற ஒரு ஈகோ கிளாஷ், இல்லை ஒரு பழி வாங்குற விஷயம். அதுக்கு நடுவில் ஹீரோவும் அவரோட ஃபேமிலியும் மாட்டிக்கிட்டு எப்படி அதுலேருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. இதுதான் படத்தோட கதை. லைட்டாக ராயன் வாடை அடிக்கும், ஆனால் ராயன் மாதிரி இல்லை. படம் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். இந்த படம் நீங்கள் ஆக்ஷன் த்ரில்லர்னு நினச்சி போனீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது ஒரு சஸ்பென்ஸ் ட்ராமா. படம் ஃபுல்லாகவே ஆக்ஷன் சீன் ஒரு 3-4 சீன் தான் இருக்கும், மீதி ஃபுல்லாகவே ட்ராமா தான் இருக்கும். ஆனால் அது ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும். வழக்கம் போல பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ்லேருந்தே போயிடலாம். படத்தோட பாசிட்டிவ், எனக்கு ரொம்ப பெரிய பாசிட்டிவாக இருந்தது ஆக்டர்ஸ். இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்ல இருந்தே நிறைய கேஷ் உள்ள வந்துட்டே இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் விக்ரம் வந்தாரு, அப்புறமா எல்லாருக்கும் பிடிச்ச எஸ்ஜே சூர்யா வந்தாரு, அதுக்கப்புறமா துஷார விஜயன் வந்தாங்க, அப்புறமா எல்லாருக்கும், அதாவது நிறைய படங்கள் பார்க்குறவங்களுக்கு இவரை பத்தி தெரியும், ஒன் ஆஃப் த மோஸ்ட் லவ்வபிள் மலையாளம் ஆக்டர் சிராஜ், அவரும் வந்திருந்தாரு. ஸோ இந்த படத்துல ஏன் நான் ஆக்டர்ஸ் ஒரு பெரிய பிளஸ்ன்னு சொல்றேன்னாக்கா, ரொம்ப ஸ்லோவா போகக்கூடிய ஒரு ஸ்கிரீன் பிளே, அதாவது ஒரு நைட்ல நடக்கக்கூடிய கதை, ரொம்ப சின்ன கதை, அந்த கதைக்கான ஸ்கோப்பே இவ்வளவுதான் இருக்கும். அதுக்குள்ள ரொம்ப ஸ்லோவா போகக்கூடிய ஸ்கிரீன் பிளே. ஆனாலும் அந்த ஸ்லோவான சீன்ஸா இருக்கட்டும், ஸ்லோவா அந்த கதை நகர்ற விதமா இருக்கட்டும், இதுல எந்த இடத்துலயுமே நமக்கு போர் அடிக்காது. ஏன்னாக்கா, இப்போ ஒரு கதை இருக்கு, ஒரு சீன் இருக்குன்னா, ஒரு கான்ஃபிளிக்ட் ஒன்று நடக்குதுன்னா, அந்த கான்ஃபிளிக்ட்ல இருக்கிற டென்ஷன் ஆடியன்ஸ்க்கு வரணும். அந்த டென்ஷனை யாரால பாஸ் பண்ண முடியும்னா 3 பேர். டைரக்டரோட ஸ்கிரீன் பிளே, 2வது மியூசிக், 3வது இவங்க 2 பேர் என்னதான் உருண்டு போறனாலும் இவங்க நல்லா பண்ணாதான் அந்த டென்ஷன் வரும், ஆக்டர்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிளா ரொம்ப ஸ்லோவா போகக்கூடிய கதையில ஒரு பெருசா டயலாகே இருக்காது. விக்ரம் சார் நடிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டென்ஸான சீனு, ரொம்ப டென்ஷன் கிரியேட் பண்ற சீனு. டயலாகே இல்லாம அவரோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்லயே ஆடியன்ஸ்க்கு அந்த டென்ஷனை கிடைச்சிருவாங்க. விக்ரமா இருக்கட்டும், எஸ்ஜே சூர்யா, சிராஜ், அப்புறமா துஷார விஜயன், அப்புறம் இன்னொருத்தர் ஒரு முக்கியமான ஆக்டர், தெலுங்கு ஃபிலிம்ல நடிச்சிருப்பார், அந்த பீஸ்ட்ல டாக்டர் அவர் வரல, அவர் பேர் தெரியல, அந்த ஆக்டர். ஸோ இந்த மாதிரி எல்லா ஆக்டர்ஸுமே ரொம்ப சிம்பிளான சீன், ரொம்ப ஸ்லோவான சீனா இருந்தாலுமே அவங்களோட ஆக்டிங்லயே நமக்கு அந்த டென்ஷனா இருக்கட்டும், அந்த கதையோட இன்டென்சிட்டியை பாஸ் பண்ணிடுறாங்க. அடுத்து படத்தோட 2வது பாசிட்டிவ்னா மியூசிக். ஜிவி பிரகாஷ். 10 டேஸ்ல ஜிவி பிரகாஷ் குமார் மேல நிறைய கான்ட்ரவர்சின்னு சொல்ல முடியாது, கிண்டல் இருந்துச்சு. நீ படம் நடிக்காதடா, மியூசிக் மட்டும் போடு. நான் தலைவன் மியூசிக்னு வந்துட்டா எப்படி பண்ணுவாருன்னு நமக்கு தெரியும். அசுரன், இந்த மாதிரி 1000 ஒருவன், இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் இருக்கு. இந்த படத்துக்கும் கொஞ்சம் கூட விடாம அவரோட 100% கொடுத்துருக்காரு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்லோவா போகக்கூடிய கதையில மியூசிக் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணியிருக்கு இந்த படத்துல. நான் இந்த படத்துக்கு போனதுக்கு பர்சனலா ஒரு முக்கியமான காரணம்னா இவர் தான், டைரக்டர் எஸ்யூ அருண்குமார். இவர் ரீசெண்ட் டேஸ்ல இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக கொடுத்த இன்டர்வியூஸ்ல ஒரு கிளிப்பு பார்த்துருப்பீங்க. பரத்வாஜ் ரங்கன் ஒரு கேள்வி கேட்பார், உங்களுக்கு எனக்கு வெல் ரிட்டன் ஃபிலிமை விட வெல் டைரக்டட் ஃபிலிம் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு. இவரும் அதே தான் சொல்லியிருப்பார், எனக்குமே அப்படிதான் சார். ஆனா இந்த படம் வெல் ரிட்டன் அண்ட் வெல் டைரக்டட் மூவி. அந்த ஆக்ஷன் செட் பீசஸா இருக்கட்டும், ஒரு சிங்கிள் ஷாட் ஒன்று வரும், ஆல்மோஸ்ட் 16 மினிட்ஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த ப்ரீ கிளைமேக்ஸ்க்கு ஒரு சிங்கிள் ஷாட் வரும். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஷாட்ன்றதே தெரியாது. அந்த ஃப்ளோவை கொண்டு போறதுல இருந்து, அந்த செட் பீசஸை நகர்த்துறதுல இருந்து, ஒரு கேரக்டர் இங்கிருந்து இந்த இடத்துக்கு போறதுல இருந்து, அந்த 16 நிமிஷத்துல கதை நிறையவே மாறும். ஒரு பாயிண்ட் வரைக்கும் நின்ன கதை அங்கிருந்து அடுத்த கட்டத்துக்கு போறது அந்த சிங்கிள் ஷாட்ல தான் இருக்கும். ஸோ எஸ்யூ அருண்குமார் வழக்கம் போல அவரோட ஸ்கிரீன் பிளேவா இருக்கட்டும், அவரோட டைரக்ஷனா இருக்கட்டும், வேற லெவல்ல பண்ணிட்டாரு. இப்போ முக்கியமானது படத்தோட நெகட்டிவ். நான் நெகட்டிவா பார்த்தது என்னன்னா, செகண்ட் ஆஃப்.
ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்குமே படம் வந்து இந்த கான்ஃப்ளிக்ட் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். அதே மாதிரி இந்த ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்குமே வந்து ஒரு கிளிஃப் ஹேங்கர் இருக்கும். எல்லா கேரக்டர்ஸ்க்குமே ஒரு பாஸ்ட் இருக்கும். இது நீங்க டைட்டில் கார்ட்லயே பார்த்திருப்பீங்க, வீரதீர சூரன் பார்ட் 2ன்னு. ஸோ ஆப்வியஸா நம்ம என்ன நினைச்சிருப்போம், விக்ரமோட கேரக்டருக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் ஸ்டோரி இருக்கு போல, ஸோ பீக்குவல் மாதிரி ஒரு படம் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு யோசிச்சிருப்போம். ஆனா என்னன்னா விக்ரம் கேரக்டருக்கு மட்டும் இல்ல, அந்த படத்துல இருக்க முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு லிங்க் இருக்கு, எல்லாருக்குமே பாஸ்ட்ல ஏதோ ஒரு லிங்க் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே உங்களுக்கு ஒரு கேரக்டர் பத்தி முழுசா தெரியவே தெரியாது. நிறைய ஓப்பன் எண்டிங்ஸ் விட்டுருப்பாங்க. ஆனா அந்த ஓப்பன் எண்டிங்ஸ் தான் நமக்குள்ள ஒரு கியூரியாசிட்டியை கொண்டு வந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப இன்டென்ஸா ரொம்ப கிரிப்பிங்கா போயிட்டு இருந்துச்சு. அப்படியே கட் பண்ணி செகண்ட் ஆஃப் வந்தா வழக்கமான தமிழ் சினிமா டெம்ப்ளேட் மாதிரி செகண்ட் ஆஃப் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஃபிளாஷ்பேக் போர்ஷன் வந்துச்சு. ரொம்ப டிப்பிக்கலான ஒரு ஃபிளாஷ்பேக் போர்ஷனா இருந்துச்சு. ஸோ அது வந்து கொஞ்சம் லேக் அடிச்சது. பட் அப்படி இருந்தாலுமே அந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ல துஷாராக்கும் விக்ரம்க்கும் இருக்கிற அந்த ரொமான்ஸ் சீன்ஸ், அந்த லவ் சீனு, அதெல்லாம் வந்து நல்லா என்டர்டெய்னிங்காகவே பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி படம் வந்து என்னதான் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சீரியஸா இருந்தாலுமே வடிவேல் சார் அடி வாங்குறத பார்த்தா தான் நமக்கு சிரிப்பு வரும். அதே மாதிரி ரொம்ப சீரியஸான சீன்ல அவங்களுக்கு ரொம்ப சீரியஸான சுச்சுவேஷனா இருக்கும். ஆனா பாக்குற நமக்கு அங்கங்க சின்ன சின்ன ஹியூமர் ஒர்க் ஆயிருக்கும். அந்த படம் அங்க லேக் ஆகும்னு தெரிஞ்சு கரெக்டா இப்படி மேட்ச் பண்ணி வச்சிருந்தாரு. ரெண்டாவது நெகட்டிவா நான் என்ன பாக்குறேன்னா, செகண்ட் ஹாஃப்ல ப்ரீ கிளைமேக்ஸ்ல வந்து கதை வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு பெருசா மூவே ஆகாது. ஒரு பாயிண்ட்லேயே ஸ்டக் ஆகி நின்றும். அதுக்கப்புறமா கொஞ்சம் அந்த கிளைமேக்ஸ் கிட்ட போகும்போது தான் கதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகி அடுத்த கட்டத்துக்கு போகும். மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு கிரிப்பிங்கான ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபர்ஸ்ட் ஹாஃப், ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணாத ஒரு நல்ல செகண்ட் ஹாஃப். சூப்பர் படம், இதை நீங்க பார்த்தே ஆகணும், இதை மிஸ்ஸே பண்ணக்கூடாதுன்னா அப்பெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனா வீக்கெண்டுக்கு ஃபேமிலியோட போய் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நல்ல என்டர்டெய்னர். ஸோ பாருங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் ரிவ்யூஸ் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க அந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அது எப்படி இருந்துச்சு, ஒர்க் ஆச்சா இல்லையா, என்ன ஒர்க் ஆச்சு ஒர்க் ஆகல, அதை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு வீடியோவுடன் நன்றி, வணக்கம்.